இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏங்க gift வருது பாருங்க எங்கேருந்தோ. இங்க பாருங்க, இந்த கிஃப்ட கொடுத்துருக்கேன். ஆ ஏங்க இது பிடிச்சிருக்காங்க? புரியல. யோ கூமாம்பட்டி, நான் தான் ஏன் கதை உண்டு சிங்கிள் பசங்க ஷோல என்னடானா அங்க இருக்கவங்க ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு என் கூமாம்பட்டிலே கூட்டிட்டு வந்து குடிக்க வைப்பேன்னு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு சைடு என்னடானா இந்த டியூட் படம் ஹீரோனி மம்தா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்ல தாலி எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறவங்க சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் கதை உண்டு? யோ நீ போற பக்கம் பார்த்தா மொத்த செலிபிரிட்டிஸுமே கல்யாணம் பண்ணிட்டு கூமாம்பட்டிக்கே கூட்டிட்டு போயிட்டு குளிக்க வைப்ப போல இருக்கு அந்த ஆத்துல. இன்னும் அந்த ஊரை வந்து நீ டெவலப் பண்ணாம விட மாட்டே போலயே. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? ஐ லவ் யூங்க, என்ன பிடிச்சிருக்காங்க. ஏன்ட்ட என்ன சொன்ன? ஏங்க இது பிடிச்சிருக்காங்க? இல்ல இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே. சரி இங்கதான் இப்படி போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா பிக் பாஸ்ல அதுக்கு மேல ஒண்ணு போயிட்டு இருக்கு. தான் ஒருத்தன் எதுக்குதான் பிக் பாஸ் உள்ள வந்தோன்றதே ஒருத்தருக்கு தெரியாம அங்க இருக்க பேத்தி வயசுல இருக்க பொண்ணுகிட்ட ஜெல்சா பண்ணு அதுல எதையாச்சும் ஒண்ணு கரெக்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு போலான்னு பாத்துனுங்கிறாரு. ஆனா அங்க இருக்கிறது ஒண்ணுமே இவருக்கு மரியாதைன்றது. இவர் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வராரோ அன்னைக்குதான் வந்து தெரிய போகுது. போற போக்க பார்த்தா நம்ம தமிழ்நாட்டிலே ரெண்டு பேர் தான் சந்தோஷமா இருப்பாங்க. ஒண்ணு நம்ம கூமாம்பட்டி, இன்னொன்னு நம்ம தர்பீஸ். இவனை கேட்டா அனிதா மேடத்தை அம்மா மாதிரிங்கிறான். இவன் பொண்டாட்டி தங்க புஷ்பத்தை தங்கச்சி மாதிரிங்கிறான். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா.